விஜயகாந்த் ஐயா உயிரோடு இருந்திருந்தா திமுக கூட வச்சிருப்பாரா? அரசியல் பத்தி பேசுறதுக்கு கூட யூஸ் ஆகும். அருகதையே இல்ல. கூட்டக்காரர் விஜயகாந்த் அவர் இல்ல. அதுவும் இவங்க திமுக கூட அப்படி கூட இருக்கலாம். நம்ம ஆம்பியா மதிக்காத இடத்துல நம்ம போக கூடாதுன்னு அவங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியல. இப்போ அவர் இருந்திருந்தானா அவர் தனியாவே இருந்திருந்தாலே ஜெயிச்சிருந்தார். இப்போ நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு காலத்துக்கும் அவங்கள மன்னிச்சிட்டும் இருக்க முடியாது, அது மனசுக்குள்ளேயும் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி, கூட்டணி எந்த காட்சி ஆளுங்கட்சி எது இருக்குதோ அதுக்குள்ள அவங்க போயிட்டு இருக்காங்க. பணம் வயசு பார்த்தா அவங்க பண்ணது சரி, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா தேமுதிக வேற யார் கூட கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்? யார் கூட வச்சிருந்தா நல்லா இருக்காது. தனியார் செயல்பட்டுனா நல்லா இருக்கும். முன்ன அண்ணா வழியில் இப்போ நடக்கிறாங்க. அண்ணா சொன்னது செய்கிறாங்களா? 2 பேரும் செய்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே. அம்பேத்கர் சொன்னது அவர் செய்கிறாரா? யாருமே செய்யறது கிடையாது. தலைவனை பின்பற்றி யாரும் செய்யறது கிடையாது. முதல் முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? தேமுதிக தனியா இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். திமுகவோட சேர்ந்தா அதுவுமே ஊழலுக்கு தான் போகும். அன்னைக்கு விஜயகாந்த் ஐயா இருந்தார், இப்ப இல்லையே. இப்ப இல்லையே. விஜயகாந்த் ஐயா உயிரோடு இருந்திருந்தா வச்சிருக்க மாட்டார் தான். ஆனா இப்போ இல்ல, சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியுது. என்ன பண்ணா நம்ம அடுத்து எப்படி நம்ம எல்லாருமே வர்றது நாட்டை எப்படி முன்னாடி கொண்டு போலான்னு ஒரு ஐடியால வராங்க. ஒரு சில பேர் வேற வேற ஐடியாலும் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்க விஷ் தான். இப்போ வந்தாலும் யாருக்கு நல்லது பண்றாங்களோ அவங்க பண்ணிக்கிட்டோம். விஜயகாந்த் உயிரோட வச்சிருக்க மாட்டாரா? வச்சிருக்க மாட்டார். அவர் தனியா தான் இது பண்ணிருக்காரு. ஆனா எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. காலை தான் நியூஸ் கேள்விப்பட்டேன். அது ஒரு சுமூகமா இந்த தேர்தலில் நல்ல வாக்குங்களை பெறும்னு எதிர்பார்க்கிறேன். விஜயகாந்த் எதுக்கு தனி கட்சி ஆரம்பிச்சாரு? அன்னைக்கு விஜயகாந்த் ஐயா திமுக எதிர்த்து தான் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அதே திமுக போயிட்டு பிரேமலதா கூட்டணி வச்சிருக்காங்களா? சரியா? இந்த கூட்டணி சரியில்லாத கூட்டணி தான். அரசியல் பத்தி பேசுறதுக்கு கூட யூஸ் ஆகும். அருகதையே இல்ல. விஜயகாந்த் ஐயா உயிரோடு இருந்திருந்தா திமுக கூட்டணி வச்சிருப்பாரா? சான்ஸ் கொஞ்சம் கூட சான்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு காம்படிஷன்ல கல்யாண மண்டபத்துக்கோசம் வானான்னு சொல்லியிருப்பாங்க. திமுக ஆட்சி தான் விஜயகாந்த் ஐயா ஆசை கல்யாண மண்டபத்தை அடிச்சாங்க. இன்னைக்கு அதே திமுக போயிட்டு பிரேமலதா கூட்டணி வச்சிருக்காங்க. இருக்கும் நாள் படம் எல்லாம் மறக்க வேண்டியது தானே. சொல்ல முடியாது, மறந்துருக்கலான்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்க ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்க கூட்டணி வச்சாதான் இப்போ ஜெயிச்சு வர முடியும்னா, அப்படி கூட மறுபடியும் அந்த மண்டபத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஆனா இப்ப அவங்க ஆட்சிக்கு வரணும்னா இப்ப அவங்க கண்டிப்பா அவங்க கூட்டணி இருந்தாதான் அவங்க உள்ள வர முடியும்னா, வர்றது தப்பு இல்லைன்னு தப்பு இல்லதான். ஏன்னா ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு காலத்துக்கும் அவங்கள மன்னிச்சிட்டும் இருக்க முடியாது, அது மனசுக்குள்ளேயும் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. மன்னிச்சு ஏத்துக்கலாம், இல்லைன்னா அது அவங்க அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. தப்பா சொல்ல தெரியல. அவங்க நல்ல வியாபாரி. அது அன்னைக்கு விஷயமா இருக்கும், இன்னைக்கு விஷயமா நல்லவங்களா இருந்திருப்பாங்க. எதனா இல்ல நல்ல விஷயம் பேசி இருக்கலாம், எதனா ஒண்ணு நடந்திருக்கலாம். இல்லாத வைக்கமா வெப்பம் என்ன சொல்றது, வெப்பாங்களா? அந்த மாதிரி கூட்டணி சேருவாங்களா? சேர மாட்டாங்கல்ல. ஆனா விஜயகாந்த் ஐயாவை அவ்வளவு கொடுமை பண்ணாங்க, அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க திமுக. அவங்க கூட போயிட்டு இவங்க கூட்டணி சேர்ந்தது சரியா? தப்புதான். ஆனா அரசியல் வரும்போது அதெல்லாம் கரெக்டா இருக்குது அவங்களுக்கு. அதே திமுக ஆட்சியில் தான் விஜயகாந்த் ஐயா கட்டின மண்டபத்தை இடிச்சாங்க. அதெல்லாம் இப்ப மறந்துட்டாங்களா பிரேமலதா? மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, சேர்த்து பெட்டி வாங்கிட்டாங்க. ஆனா திமுக ஆட்சியில விஜயகாந்த் ஐயா அவ்வளவு கொடுமை பண்ணாங்க, அவ்வளவு கேஸ் போட்டாங்க, அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாம் எப்படி மறந்து போயிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சாங்க? இது சரியா தவறா? தவறு சொல்ல எனக்கு தெரியல. ஆக்சுவலா பார்த்தா எம்கியும் 2 சேர வேண்டிய இருந்தது சார். 2 அழிஞ்சு போகுது, தப்பு இல்லை சார். ஏன்னா அவர் இல்லாதப்பதான் அவரை பத்தி நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவர் யாருமே இது பண்ணல, கிண்டல் பண்ணாங்க. இப்போ அவர் இருந்திருந்தானா அவர் தனியாவே இருந்திருந்தாலே ஜெயிச்சிருந்தார். அதனாலதான் நிறைய பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுறாங்க. இதே திமுக ஆட்சியில் தான் இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா அவர்கள் ஆசை கட்டின மண்டபத்தை இடிச்சாங்க. அதெல்லாம் இப்ப அந்த பிரேமலதா மறந்துட்டாங்களா? பணம் தானா இருக்கும்போதுதான் அவங்களோட நினைப்பு இருக்கும். இல்லாதப்ப பணம் தான் முக்கியம். அதிமுக அவங்க கிட்ட போக மாட்டாங்க, இவங்களும் தனிச்சுதான் நிப்பாங்க. இப்ப பணம் அதிகமா வர்றதுனால யாரு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஐயாவை அவ்வளவு கொடுமை பண்ணாங்க, அவ்வளவு அவமானப்படுத்துனாங்க. அதெல்லாம் மறந்து எப்படி இப்ப போயிட்டு திமுக கூட்டணி வச்சிருக்காங்க?
இப்போ அடுத்தது அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வருவாங்கன்ட்டு அவங்க வந்து ஒரு 80% கணக்கு வச்சிருக்காங்க. அதனால வந்து யாராச்சும் போனா ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையில போயிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே திமுக தான் விஜயகாந்த் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எதிர்கட்சி பிரேமலதா போயிட்டு திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்களே, இது சரியா? இது எனக்கு தெரிஞ்சு அரசியல் வரலாறுல இது சரியா தவிர தெரிய தெரிய விருப்பம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே திமுக ஆட்சியில் தான் விஜயகாந்த் அவர்கள் ஆசை ஆசையா கட்டின மண்டபத்தை இடிச்சாங்க. அதெல்லாம் பிரேமலதா அவர்கள் மறந்துட்டாங்களா? உங்க கருத்து? அது தவறு தான். ம். அவங்க சேர்ந்தது தவறான விஷயம். அவள்தான் வேற எதுவும் இல்ல. இது வந்து என்னன்னா இப்போதைக்கு வந்து எந்த கட்சி இருக்குது ஆளுங்கட்சிங்காக அவங்க பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இவங்க தனிச்சு நின்னாலே இவங்க வருவாங்களா வர மாட்டாங்களான்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, சரி கூட்டணி எந்த கட்சி ஆளுங்கட்சி எது இருக்குதோ அதுக்குள்ள அவங்க போயிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் ஐயா அவர்கள் இப்போ உயிரோடு இருந்தா திமுக கூட்டணி வச்சிருப்பாரா? அவர் கண்டிப்பா வச்சிருக்க மாட்டாரு. ஆ. அவர் வச்சிருக்க மாட்டாரு. ஆனா இதே திமுக தான் விஜயகாந்த் ஐயா அவர்களை அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. இப்ப எப்படி அதெல்லாம் மறந்துட்டாங்களா தேமுதிக? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது தலைவர். நார்மலா இருந்தாக்கா அது தப்பு தான், போக மாட்டாங்க. யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட கட்சியே வேணாம்னு கூட சொல்லுவாங்க, ஆனா போக மாட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கலாம். விஜயகாந்த் ஐயா உயிரோடு இருக்கிற வரைக்கும் 20 ஆண்டு, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆமா. திமுக பக்கமே போல அவரு. நம்ம மாதிரி ஆளா இருந்தாக்கா போக மாட்டோம். ம். நம்ம ஆம்பியா மதிக்காத இடத்துல நம்ம போக கூடாதுன்னுவோம். ம். அவங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியல. அவங்க நிலவரம் எப்படி இருக்குதோ, அவங்க கஷ்டம் எப்படி இருக்குதோ, அதனால அது போயிருக்கலாம். மேபி அப்படிதான் இருக்கும். ஆ. மேபி அதை மறந்துருக்கலாம். இல்லனா டிவிக்கே வந்து கடைசி வரைக்கும் இலவு காத்து கிளி போல தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வருவான்னு காத்திருந்தாங்க. அப்படி அவங்க அலௌன்ஸ்மெண்ட் பண்ணலையே எதுவும். இல்ல காத்துட்டு காத்துட்டு இருந்தாங்க. நீங்க தான் சொல்றீங்க காத்துட்டு அலௌன்ஸ் இருந்தாங்க பண்ணாத மாதிரி நம்ம எதுவும் கூட்டணிக்கு பண்ணல. வருவாங்க சொல்லிட்டு. லாஸ்ட்ல அவங்க திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. அது ஒரு இல்லனா ஏமாற்றம் தானே. அது வந்து அபிஷியலா அவங்க அலௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ம். கூட்டணி வருவாங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் அவங்க ஜெனரலா சொல்லியிருக்காங்க. தேமுதிக தான் சொல்லியிருக்காங்க. டிவிகே சைட்ல இருந்து எதுவுமே வந்து அலௌன்ஸ்மெண்ட் வரல. ம். ஸோ கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு அதே திமுக ஆட்சியில் தான் விஜயகாந்த் ஐயா கட்டின மண்டபத்தை அடிச்சாங்க. அதெல்லாம் பிரேமலதா அம்மையார் மறந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. ம். இது ஒரு அந்த ஒரு ரோடுக்கு தேவையான விஷயம். அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. ம். திமுக வந்து கொள்கை ரீதியா எதிர்த்தார். வேற எதனா மாற்றம் வரணும்னு எதிர்த்தாரு. விஜயகாந்த் ஐயா உயிரோடு இருந்திருந்தா திமுக கூட்டணி வச்சிருப்பாரா? வாய்ப்பு இல்லை. அது சரியா? அது அவங்களோட விருப்பம் சார். அதை வந்து நம்ம பொதுவாக எப்படின்னு சொல்ல முடியாது. ஆ. அவங்க எப்படி செய்யணும்னு என்ன இருக்கோ அவங்க கூட்டணியா வச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்க தனியாவும் இருந்து இது பண்ணலாம். சப்போர்ட்டுக்கு அவருக்கு விஜயகாந்த் அவர் இல்லை, அதுவும் இவங்க திமுக கூட அப்படி கூட இருந்துக்கலாம். ஆனா 2006, 2007 பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஐயா ஆசை ஆசையா கட்டின மண்டபத்தையே திமுக ஆட்சியில் தான் இடிச்சாங்க. அதெல்லாம் இப்போ பிரேமலதா அம்மா மறந்துட்டாங்களா? இருந்திருக்க மாட்டாங்க. ஆ. ஒரு பக்கம் மனசுல வச்சிருப்பாங்க. ம். என்ன பண்றது, இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து விஜயகாந்தோட கொஞ்சம் ஒரு பவர் இருக்கணும். அவர் எலெக்ஷன் அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் இல்லாதனால அவங்க அந்த மாதிரி மனசை வச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம கட்சியில விஜயகாந்த் ஐயாவை திமுக அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்களோ? மறந்துக்க மாட்டாங்க சார். கண்டிப்பா மறந்துக்க மாட்டாங்க. அதான் மனசுல இருக்க பின்ன எப்படி சார் அவங்க விஷயன்றது ஒரு இதுல அவங்க எப்படி மறக்காம இருப்பாங்க. கண்டிப்பா மறந்துக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. டிவிக்கு கடைசி வரைக்கும் தேமுதிக நம்ம கூட கூட்டணிக்கு வருவான்னு எதிர்பார்த்தாங்க. லாஸ்ட்ல இப்ப திமுக உடன் போயிட்டாங்க. இது டிவிகேக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கா? நான் அப்படி டிவிக்கே விஜய் வந்து ஒன் மேனா நின்று எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ வருஷம் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு இதுக்கு வரணும்னு அவர் ஒரு அவசியமும் இல்லை. ஆனா இப்போ வந்திருக்காருன்னா ஏதோ ஒன்று நாட்டுக்காக பண்ணுன்றாரு. அவருக்கு அவரோட கட்சி கொள்கைக்கு எதிராக சப்போர்ட்டிவா இருக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்காரு. அதனாலதான் அவர் அந்த கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காரு. மற்றபடி இப்போ இவங்களே கூட அதே அவரோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இவங்க கூட அவர் கூட்டணி வச்சிருக்கலாம். ஆனா அவங்க இல்லைன்றதுனாலதான் இப்போ மாறி போயிருக்காங்க. ஆனா விஜயகாந்த் ஐயா அவர்களே அவ்வளவு கொடுமை பண்ணாங்க, அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. கேப்டனுடைய ஆத்மா சும்மா விடாது அப்படின்னு பாஜக பேசியிருக்காங்க இந்த கூட்டணி பத்தி. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதெல்லாம் வந்து அது அவங்கவுங்க விஷயத்தாங்க. இப்போ நம்ம ஜனங்க நம்ம என்ன வேணா பேசிக்கலாம், பொதுமக்கள் என்ன வேணா பேசிக்கலாம். கட்சி தலைவருக்கு தான் எதனால வச்சிருக்கோம், என்ன பண்றதுக்காக அவங்க ஒரு பிளானோட தான் மூவ் பண்ணுவாங்க. நம்ம பொதுமக்கள் அரசியல் தெரியும் தெரியாதவங்க நம்ம என்ன வேணா பேசிக்கிட்டு போகலாம். ஆனா கட்சியில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இது தெரியும். நம்ம நோக்கத்துக்காக என்ன நோக்கத்துக்காக நம்ம கூட்டணி வச்சிருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வந்து நம்பி கூட்டணியா வைக்கிறாங்க. மற்றவங்க பேசுறாங்க, நம்ம எதையும் நாமளா முடியும். பணம் வயசு பார்த்தா அவங்க பண்ணது சரி. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா
அவங்க பண்ணது வந்து அவங்க ஆனா சத்தியமா அவங்க தனியா நின்றாலும் ஜெயிச்சிருக்க முடியாது. அவங்க போனது சரின்னு தான் தோணுது எனக்கு. ஆனா அப்ப ஏன் இவங்க போயிட்டு வச்சிருக்காங்க இப்போ பிரேமலதா அவங்க ஏன் திமுக போய் வச்சிருக்காங்க? அவங்க ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ல நின்று பார்த்தாங்க, ஜெயிக்கிற மாதிரி தெரியல. ஏதோ எங்கேயாவது போய் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஆனா விஜயகாந்த் ஐயாவை அவ்வளோ அவமானப்படுத்துனாங்க, அவ்வளோ கொடுமை பண்ணாங்க இந்த திமுக ஆட்சி இருக்கும்போது. இப்ப எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டு இருப்பாங்களோ? இருக்கலாம். அவங்க அந்த கூட்டணியில போனது சரியா தவறா? எனக்கு தெரிஞ்சு அது தவறான கூட்டணி தான். அவங்க வேற யாரு கூட கூட்டணி போயிருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்ல தனித்து நின்றா நல்லா இருந்திருக்குமா, இல்ல திமுக கூட்டணி போயிருந்தா கரெக்டா? யாராவது கூட்டணி போய் தனித்து நல்லா இருந்திருக்கும். அப்படி வேறையா கொஞ்சம் பெஸ்டா நல்லா இருக்கும். ஆனா அவர் எதிர்த்தது ஃபுல்லா திமுக தான் எதிர்த்தாரு. புயல் கட்சி அவரு அப்ப என்ன சொல்லிருக்காருன்னா, திமுக மட்டும் எடுத்தாலும் சொல்ல முடியாது, ஏடிஎம்கே எடுத்தாரு. சட்டசபையில அம்மா எடுத்து பேசினாரு. டிஎம்கே அவர் விஜயகாந்த் ஐயா என்ன சொல்லியிருப்பாருன்னா, கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஏழைகள் ஏழையா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். டிஎம்கே இருக்க வரைக்கும் சொல்லிக்கலாம். 40 பேர் செத்தாங்க. ஸ்டாலினும் போகல, முதலமைச்சரும் போகல, உதயநிதியும் போகல, யாரும் போகல. விஜய் போய் அப்புறம் பார்த்தாரு. அத இப்ப வந்து இப்ப இதுக்கு வந்து மெரினாவில் 5 பேர் செத்தாங்க. சரியான பாதுகாப்பு இல்லாத செத்து போட, குடி தண்ணீர் இல்ல, உணவு இல்ல, செத்து போனாங்க. கரூர்ல சேர்த்தது கூட்ட நெரிசல். குறுகலான இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடம் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இறந்து போனது கூட்ட நெரிசல இறந்து போயிட்டாங்க. விஜய் ஓடிட்டாரு, ஒளிஞ்சிட்டாருன்னா போலீஸ் தான் அதிகாரி தான் சொல்லிருக்காங்க, நீங்க அந்த இடத்துக்கு எஸ்கேப் போயிடுங்க, கூட்டணி இருந்தீங்கன்னா அதிகமாகும், மக்களை பார்க்க போனா இன்னும் கூட்டமாகும், இன்னும் நிறைச்சல் பிரச்சனை ஆகும், நிறைய பேர் சாகுவாங்கன்னு விஜயை வந்து போக சொன்னது காவல்துறை. அதனாலதான் அவரு போய் ஒளிஞ்சிக்கல. அவரு போய் ஒளிஞ்சிக்கலன்னா இந்த மாதிரி சம்பவம் அவர் கிடையாது, எதிர்பார்த்தது கிடையாது. புதுமையான அனுபவம் அவரு ஏற்பட்டது. ஆச்சா, இப்ப அந்த 40 குடும்பத்தையும் தத்தெடுத்து மாசம் 5000 ஒரு வீட்டுக்கும் போகுது. காலத்து முறை அவங்க குடும்பத்தையே தத்தெடுத்தாச்சு. வாழ்க்கை, வேலை, சம்பாரத்தை, குடும்பம் எல்லாத்துக்குமே அவர் தத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அது கடனா இன்னும் வீடு வீடா போய் கொடுக்கலாங்கிறாங்க. தெருவில் நடந்தாலே விஜய் கூட்டம் தாங்க முடியல, வீடு வீடா எப்படிங்க போக முடியும்? எல்லாரையும் சிறப்பான பஸ்ல வர வச்சு சாப்பாடு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்சம் கொடுத்துருக்காரு. எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு வாங்கி என்ன ஒவ்வொருத்தரும் 20 லட்சம் கொடுத்துருக்காரு. காலம் முச்சு நீ செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. போய் பார்க்கலாம் அவர் சாதாரண கூட்டம் தான் வருதப்பா. நான் விஜய்க்காக பேசல, நடந்தாலே கூட்டம் பயங்கரமான கூட்டம் வருது. பணம் கொடுக்காமலே கூட்டம் கொடுத்து விஜய். அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது யார் கண்ட்ரோல்? காவல்துறை பண்ணணும், காவல்துறை பண்ணணும். இப்ப அவங்க படையை இறங்கிடுச்சு, விஜய்க்கு சரியான ஒரு படையை இறங்கிடுச்சு. 25 பேர் சரியான பாதுகாவலர் இறங்கிட்டாங்க. காவல்துறையும் மீறி என்ன சரியான பாதுகாப்பு வச்சிருக்காங்க. காவல்துறை தான் பண்ணணும். அதிகாரம் ஆட்சி பொறுப்பு யாருல இருக்கும்? அவர் சொல்றாரு திமுக பொறுப்பு முதலமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும். முதலமைச்சர் பொறுப்பு இருக்கணும். இப்ப கொள்கை எங்கிறாங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அண்ணா சொன்னது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நான் சொல்றேன் கேளுங்க, திமுகவுக்கு அது தட்டுப்பாடு, இப்ப ஏடிஎம்காவுக்கும் தட்டுப்பாடு. எடப்பாடியும் அதை பண்ணல, ஒருத்தரும் பண்ணு கிடையாது. அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு, யாருக்கும் கடமையும் கிடையாது, கட்டுப்பாடு. சரி, முன்ன அண்ணா வழியில இப்ப நடக்கிறாங்க. அண்ணா சொன்னது செய்யறாங்களா? 2 பேரும் செய்யறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே. அம்பேத்கர் சொன்னது அவரு செய்யறாரா? யாருமே செய்யறது கிடையாது. தலைவனை பின்பற்றி யாரும் செய்யறது கிடையாது. எல்லாத்தையும் மறந்து அவங்களுடைய தற்காப்புக்காக, பதவிக்காக, அவங்களுடைய பதவிக்காக, பணத்துக்காக தான் போகுது. நிரந்தரம் அரசியல் யாரும் எதிரியும் இல்லை, நிரந்தர கூட்டணியும் நிரந்தர நண்பனும் கிடையாது. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. நிரந்தர நண்பன் இல்லை, நிரந்தர கூட்டணி யாரு வேணும் சுதந்திரத்துக்காக, சூழ்நிலைக்காக சேர்ந்துக்கிறாங்க. சரியா?